இந்து சமய அறநிலைத்துறை கல்லூரிகளை நடத்துவது சதி செயல் என்று கூறக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே கல்லூரி கட்டடங்களை திறந்து வைத்திருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அவர் காலத்தில் அவர் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வருமானத்தை எடுத்து கல்லூரிக்கு கூடுதல் கட்டங்களை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பொறியியல் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர் இன்றைக்கு அவருக்கு இந்த பதவி யாரால் கிடைத்ததோ அந்த அம்மையார் காலத்தில் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் செய்ததெல்லாம் சதி செயல் என்று சொல்ல வருகின்றாரா? இன்றைக்கு அவர் அவருடைய கட்சியினுடைய வழித்தோன்றல் நிறுவனர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதிலிருந்து இவருடைய வார்த்தையிலிருந்தே தெரிய வருகிறது. அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவதில்லை. எப்படி தூத்துக்குள்ளே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் நான் ஊடகத்தை டிவியை பார்த்தான் தெரிந்து கொள்கிறேன் என்கிறாரோ அதுபோல் யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு வருகிறார். அப்படி அவையெல்லாம் சதி செயல் என்றால் இதற்கு என்ன பெயரிடப் போகிறார்? கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும். 2026க்கு பிறகு அந்த கட்சியை தேடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமையும்.